ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியோம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட நாட்கள்ன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற, கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேன் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். கார்த்தால 8:04 8:04 9:34, அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் மனை பூஜை செய்கிறது, அதை தவிர வாசக்கால் நடுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வாசல் பந்தல் போடுறது, புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதை தவிர மனைக்கு அடுகோல் ஊன்றது, அதை தவிர பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை 8:04 9:34 வரலும் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் பண்ணலாம். அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம், இந்த 90 நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோன்னா 5ஆக பிரிச்சிருக்கா. இது 18 நிமிஷமாக பிரிச்சிருக்கா. வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் 18 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறார், சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதற்கு பிறகு போஜனம் செய்தல், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும், அதாவது கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:52 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக, அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 24ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திரிதினஸ்பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது கரிநாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே பிரதமையை ஆரம்பிச்சு விடுறது. அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதித்து 60 நாழிகையும் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்றைக்கி கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 27/4/2024 சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்பிறை போகிறதுனால தேய்பிறை 4ஆம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது, தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது, எல்லா விஷயங்களும்
சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையார் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கொட்டிட்டு வாங்க. பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பாருங்க. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11 இந்த வாரத்தில் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ராசிக்கு 11 உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலும் 25ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். இருந்தாலும் 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 22ஆம் தேதி அன்னைக்கே 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரார். 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம். திடீர் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 12, 11 பரிவர்த்தனை யோகம். எது எடுத்தாலும் வெற்றி நிச்சயம். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம். இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில், மீன் சம்பந்தப்பட்ட தொழில், கடல் சார்ந்த வாணிபம் சம்பந்தப்பட்ட தொழில், கடல் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக நல்ல செய்தி வரும். உங்களுக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனும் 12ஆம் இடத்துல இருக்கிற. அதனால் ஒரு மிதமான ஒரு மன அச்சம் இருந்தாலும் அதில் வெற்றி கொண்டு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சப்தமாதிபதியும் சரி, சப்தமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக பொருளுதவி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி, சுகம், அந்தஸ்து, கௌரவத்துக்கு சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதில் வெற்றி பெற்று தீர்வீர்கள். ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று அதிலிருந்து பார்க்கக்கூடியதுனால நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை போடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா, அதாவது நீங்கள் மேனேஜராக இருந்தால்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், வண்டி வாகனங்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு இந்த 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று புத பகவானும், அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நீச்ச பங்கம் அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்த விஷயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி ஊரை விட்டு வெளியவோ வெளிநாட்டிற்கோ மாநிலமோ போகக்கூடிய வாய்ப்புகள், சற்று
உடல் சுகம் கெட்டாலும் வெளியூர் வெளிநாளும் சென்று பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 23ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:45 வருடம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கார். சுக்கிர பகவானால் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 23ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி காலத்தாலிருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 7:45 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 25ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானாபதி 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் சப்தமாதிபதியும் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 3ஆம் அதிபதி சப்தமத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 28ஆம் தேதி கார்த்தாலிருந்து, அதாவது 28ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:45 4 மணியிலிருந்து 30ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம் சொல்கிறோம். வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம். அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம். ஒருவேளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு போகும். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவா, ஒப்பனை கலைஞர்கள், டான்ஸ் மாஸ்டர்ஸு, அதை தவிர இந்த பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தட்டச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். தட்டச்சுன்னா இந்த டைப்ரைட்டிங், அதை தவிர டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு பாயசம் பண்ணி கொடுத்துட்டு போய் பெருமாளுக்கு வச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.